ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப கௌரவம். திரும்ப ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல பெரிய பெரிய மகிழ்ச்சி. 2019 துவங்கின இந்த பயணம் 7 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்றைக்கு 8வது ஆண்டு துவக்கத்தில் வந்திருக்கு. அது நினச்சி பார்த்தா பெரிய வியப்பாக இருக்குது. இந்த சேனல் துவக்கின மறு வருஷமே கோவிட் வந்துருச்சு. கோவிட்லேருந்து பொழைச்சி வர்ற மாதிரியே அந்த பிஸ்னஸில் பொழைச்சி வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஆண்டவனுடைய கிருபையில் எங்கள் ஊர் ஆண்டாளம்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஜம்முனிலேருந்து வெளியே வந்தோம். அந்த கோவிட் பீரியடில் நீங்கள்லாம் நிறையா வீட்டில் இருந்தீங்க, அதனால் நல்ல வியூவர்ஷிப் வந்துச்சு. ஆனால் கம்பெனிகளும் வீட்டில் இருந்தாங்க, அதனால் ரெவென்யூ வரல. இருந்தாலும் நாங்கள் ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சமாளித்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பான்சர்கள், நிறைய நண்பர்கள், நலம் விரும்பிகள் எல்லாருடைய அன்போடு ஆதரவோடையும் இது போன்ற நல்ல நிறுவனங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல வரைக்கும் நகர்ந்து வச்சுருக்கோம். அது எங்கள் ஆண்டாளம்மா போட்ட பிச்சை. நீங்கள்லாம் தொடர்ந்து காட்டிட்டு வர ஒரு பெரிய அன்பு. நம்ம விருந்தினர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக கடன்னு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி போயிடலாம். உங்களுக்கு நடுவில் மைக்கோட கேமராவோட நிற்கிறாங்க. எஸ், அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு மைக்கை வாங்கிக்கலாம். உங்களுடைய கேள்வியை ஷார்ட்டாக கேட்கலாம். ரங்கராஜ் பாண்டே மாதிரி வளவலன்னு கேட்காம கொஞ்சம் ஷார்ப்பாக கேளு. குட் ஈவினிங், நமஸ்காரம். நான் ஒரு ஹோட்டலியன். இப்போ இருக்கிற கரண்ட் இதில் இந்த கேஸ் பிரச்சனை அது கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இது மத்திய மாநில அரசு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா, பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் நம்ம கமர்ஷியல் சிலிண்டருக்கு ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிறது உண்மைதான். அதை பிளாக்ல 6000 ரூபாய் வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 6000 ரூபாய் மோடிக்கு போதா வேற யாருக்கு கேடிக்கு போதா அப்படி நான் சொல்ல வரல. இது யார் உண்மையாலுமே இது ஒரு இது அப்படி இல்லை, அரசாங்கம் தான் நிறுத்தியிருக்கு, அது உண்மை, அதில் மாற்றுக்கிறது. ஏன்னா தனி மனிதர்களுக்கு டொமஸ்டிக் சப்ளையில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஏற்பாடு. அதனால் கமர்ஷியலாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வெரி ஷார்ட் பீரியட். உங்களுக்கு தெரியும், கோவிட்டில் நம்ம 2 வருஷம் சிரமப்பட்டோம். இது 2-3 நாள் கூட இல்லை. முந்தானத்தை நான் பெட்ரோல் போடுறதுக்கு 15 கிலோமீட்டர் கியூவில் நின்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட இல்லை, காத்தாடிட்டு இருக்கு. அவ்வளோ கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மேட்டர் ஆஃப் டேஸ். அது சரியாக போயிடும். கமர்ஷியலில் தான் முதல்ல நிப்பாட்டிருக்காங்க. ஐ அக்ரி, வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் எ ஃபேக்ட். 2-3 டேஸில் சரியாயிரும். அதுவும் சரியாயிரும். நீங்கள் இட்லி தோசை திறந்து வைக்கலாம். இபிஎஸ்ஸை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோமா? இபிஎஸ்ஸை குறைச்சி மதிப்பிடுறீங்களான்னு புறம் முடிஞ்சோன்னே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. எஸ், வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பாண்டே ஆசிரியர்களுக்கு. சார், இப்போது இந்த இலவச ஆட்சியாக போயிட்டுருக்கு. இந்த 5 வருஷம் இலவசம் கொடுக்கறதுக்கு லாங் விஷன்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி ஏதோ சட்ட ஒழுங்கை பார்த்துக்கணும், இலவசம் கொடுக்கணும். இதுக்கு 3 வருஷமே போதும். பாராளுமன்றம் மட்டும் 6 வருஷம் நடத்திக்கலாம். ஏன்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை பாராளுமன்றம் நடத்திட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஸ்டேட்டுக்கும் வச்சாக்கா ஒரே எலெக்ஷன் ஒரே நாடும் வந்துடும். அப்புறம் இந்த ரைட் டு ரீகால் நமக்கு யாரும் ஒத்துக்க போகிறது இல்லை. ஸோ 3 வருஷம் போதுங்கிறேன் நான். சட்டசபை தேர்தல் 3 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய இலவசம் கொடுப்பாங்க. நீங்க வேற நிறைய லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிற போர் அடிக்கு சார் அப்படின்னு. அது ஒரு விதத்தில் லாபம் தான். கொஞ்சம் குறைச்சிங்க. நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்க போது 2029 ஒட்டி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சென்சஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தொகுதியில் 33% பாரத பிரதமர் வெறும் பேச்சாக இல்லாமல் செயலாக செஞ்சு காட்டியிருக்கிறாரு. அது 2029 பாராளுமன்ற தேர்தலில் அது நிற்கும். அப்போவே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலும் முன்னப்பின்னா நெருக்கி வந்துடும். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. எஸ், நன்றி. எஸ், ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். நான் பிருத்திவிராஜன். சமீப காலமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரும் தலைவலியாக உள்ளது. மே மாதத்தில் அமைய போகும் அரசுக்கு நீங்கள் சொல்லும் முதல் ஆலோசனை என்னவாக இருக்கும்? சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார் வணக்கம். 2006-11 திமுக ஆட்சி போன போது அதற்கு திரு ஆற்காடு வீராசாமி அப்போ தேர்தலில் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார். தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி சொன்னார், ஒருவேளை திமுக ஆட்சி தோற்குமானால் அதற்கு இந்த மின்வெட்டு பிரச்சனை தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொன்னார். 2வது பாதிப்பதில் உங்களுக்கே தெரியும். சார் வணக்கம். 2026 எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாலும் ஊடகங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணி நிம்மதியாக ஆட்சி நடத்த விடுவாங்களா? ஏன்னா ஊடகங்கள் ஒரு கட்சியில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாறினாலும் ஊடகங்கள் மாற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, நான் ஒரு 25 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஊடக அதிபர்கள் வேறு மாதிரியும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ட்ரை பண்ணி கொஞ்சமாக சின்ன விதைகளை போட்டுட்ருக்குறோம். அது விதைகள் ஒரு வேற ஆகிறதுக்கு வேறாய் மரமாக இருக்குது. இட் வில் டேக் சம் டைம். அது மாறும், ஒன்றும் பிரச்சனை. நான் பலமுறை சொன்னதான்,
அந்த ஊடகம் இப்படி இருக்கே, இந்த மீடியா இப்படி இருக்கேன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. தவறான ஊடகங்களை புறக்கணித்து சரியான ஊடகங்களை ஆதரிக்க ஆரம்பித்தால் எல்லோரும் சரியான திசைக்கு மாறுவார்கள். ஆன் பண்ணியே வச்சுருங்க, ஆஃப் பண்ண வேண்டாம். வணக்கம். எஸ், வணக்கம் சார். சொல்லுங்கள். எஸ், நான் தாமோதரன் பள்ளிக்கரணை சார். உங்களுடைய ரொம்ப நேரம் பேச நினைக்க வேண்டாம். நான் அந்த இன்டர்வியூவில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இதாக வந்தது. எனக்கு வர்ற அதிமுக அரசு ஜெயிக்கணும். அதில் இந்த இலவசங்களில் குறைச்சிட்டு முக்கியமான இதை பண்ணுறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் உங்களை மாதிரி பார்த்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்ககிட்ட கொடுத்து அதை அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட சேர்த்து அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணுன்ட்டு ஒரு விருப்பம். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எடப்பாடியாரை பார்க்கறக்காக தான் நானே வந்திருக்கிறேன். அதனால தான் சார், அதனால ஏன்னா உங்களால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் கொடுங்க, மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அது உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஆசிரியருக்கும் சாதனையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். தாவேக இந்திய கூட்டணி ஏற்படுமா? ஒருவேளை ஏற்படவிட்டால் முடிவு என்னவாக இருக்கும்? தாவேகா இந்திய கூட்டணி ஏற்படுமாங்கிறத நான் நன்றி உரையும் போது சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேச்சுவார்த்தை இப்போ தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு சிபிஐ விசாரணைக்காக. இப்போ லேண்ட் ஆகிருப்பார். நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு ஆனால் எடப்பாடியாரெலாம் பேசி முடிச்ச பிறகு கொஞ்சம் அப்டேட் தகவலை வச்சுட்டு நான் இந்த நிகழ்ச்சி முடியும் போது நன்றி உரையில் நான் சொல்லிடுறேன் கூட்டணி அமையுமா இல்லை. சார், இப்போ திருப்பரங்குன்றம் ஏதோ இஷ்யூ நம்ம ஓட்டா மாற சான்ஸ் இருக்கா சார்? திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான் ஓட்டாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தால் நீங்களே இதை ஓட்டாக மாற்றலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த மாதிரி ஹிந்து ஓட்டுங்கிறது ஒன்று பெருசாக வரல. அது ஹிந்து ஓட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுகவை விட பாஜகவை விட பயங்கரமான ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவே திமுக தான் இருக்க போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பயங்கரமாக முன்னாடி போய் நிற்பாங்க. இப்பயே ஏகாதசிக்கும் சிவராத்திரிக்கும் முன்னாடி நிற்கிறது திமுக காரங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த பக்கம் ஒரு ஓட்டை கிடைக்கும். ஸோ அதுக்கு திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அங்கே பூர்ணச்சந்திரன் போன்ற ஒரு அருமையான உயிர்கள் பலியாகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் உங்களுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணக்கூடிய சக்தி அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அவர்கள் நெத்தி நிறைய பட்டையோட, நீங்களாவது ஒத்தனாம தான் போட்டிருக்கீங்க, நல்லா பட்டையோட ஃபுல்லாக வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார். சார், நவோதயா ஸ்கூல் வர சான்ஸ் இருக்கா சார்? சார் பாண்டே சார், ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. திமுக திமிரிய காங்கிரஸை அமுக்கி கூட்டணியில் சேர்த்து மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளோட சீட்டு பங்கீடில் அதிகமான இடங்களை எதிர்பார்த்தவங்களுக்கு கம்மியான இடத்தை சேர்த்து அது பண்ணதுனால அது ராஜதந்திரம்னு நீங்கள் சொன்னீங்க. இதே எடப்பாடி அவர்கள் எதிர் திசையில் இருந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு எதிர் திசையில் பயணித்த டிடிவியும் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் எதிர் திசையில் தள்ளி விட்டுட்டு என்டையர் அதிமுகவோட தலைமை பொறுப்பு எடுத்து வீர்கொண்டு என்டிஏவோட தலைமையில் இருக்காரு. இதை என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல விதமாக தான் பார்க்குறேன். வணக்கம், என் பேர் பாஸ்கரன். இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரப்போகிறது விரைவிலேயே. அப்போதாவது கேஎன் நேரு மேரில் எஃப்ஐஆர் பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஃப்ஐஆர் பதிவு தமிழ்நாடு போலீஸ் தான் பதியணும். எஃப்ஐஆர் பதியறதுக்கான அதிகாரம் சென்ட்ரல் போலீஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பல பேர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேலே வருத்தப்படுறாங்க. ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டார், ஆக்ஷன் எடுக்க மாட்டார். ஆக்ஷன் எடுத்தாருன்னா சர்வாதிகாரமாக மாறிடும். ஏன் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடையாது. மத்திய அரசுக்கு இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, என்ஐஏ இருக்குது. மூன்றுமே ஏதேனும் ஒரு காரணத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டாலோ பயங்கரவாதம் தொடர்புண்டாலும் மட்டும்தான் வர முடியுமே தவிர மோடி விரும்புகிறார் அப்படிங்கிறக்கா வர முடியாது. அது சரியாக இருக்காது. இன்னைக்கு மோடி இருக்கிறாரு, டைரெக்டாக வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. நாளைக்கு வேற ஒருத்தர் டைரெக்டாக வந்தாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி அராஜகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. அதனால் அவர்கள் மாநிலங்களுக்கான எல்லையும் மத்தியக்கான எல்லையும் சரியாக இருக்கிறது தான் ரொம்ப சரி. எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, பதிவு பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். அது முன்ன பின்ன பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. சிவமுருகன் முதல் சொல்லுங்க பாஸ். சிவமுருகன் பேசுகிறேன். தங்க நகையாகிறதுக்கு செம்பு தேவை தான். ஆனால் அளவுக்கு மீறி செம்பு சேர்த்தா தங்கத்தோட தரம் தாழ்ந்து போயிடும். அதனால் என்டிஏ கூட்டணிக்கு தாவைக்கா வேணுமா அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி. என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்கா இல்லை, என்டிஏ கூட்டணினே ஒன்று வேண்டாம். ஏடிஎம்கே தனியாக கூட நிற்கலாம், பிஜேபி தனியாக கூட. நீங்கள் ஆட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வரீங்களான்னு பார்க்கணும், அவ்வளோதானே. ஸோ ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும். அது கூட்டணியோ சட்டணியோ இது ஒன்றும் எதனாலும் செய்யணும், கட்டாயம் ஆட்சிக்கு வர்றதுக்கான முயற்சிகளை செய்யணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சார் வணக்கம். சார் முதல்வன் படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே புகழேந்திக்கு இருக்கிற திறமை இருக்கிற ஒரே பத்திரிகையாளர் யாருன்னா உங்களை தான் சொல்கிறாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குங்களா? சார் இது கேள்வியா வேண்டுகோளா? இல்லை, நீங்கள் என்ன முதல்வன் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க சார், அதனால தான் நான் முதல்வன் சொல்லலை, புகழேந்தின்னு சொல்கிறேன் சார். அர்ஜுனன் கூட சொல்லலை.
புகழேந்திக்கு இருக்கிற திறமை இருக்கிற ஒரே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் சார். அருணாச்சலம் வந்து அந்த எங்கள் அட்ரஸ் வாங்கி போடுங்கப்பா, ஆஃபீஸில் போடுங்க பாருவார். இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் யாரும் சார் கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை சார். பதில் சார் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு சொல்லுங்க. முதலமைச்சர் ஆகணுமா? இல்லை சார், வேண்டுகோள் சார். புகழேந்தி முதலமைச்சர் ஆகிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு விட்டுருக்கோங்க சார். அண்ணா மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணா, இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த 10% எல்லா ஸ்டேட்லேயும் அமல்படுத்தியாச்சு. ஈவன் ஜம்மு காஷ்மீரில் கூட ரிசர்வேஷன் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியோ இல்லை என்டிஏ கூட்டணியோ வந்தால் அதை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இதே மாதிரி தான் அதுவும் கண்டினியூ ஆகும்? என்டிஏ கூட்டணி வந்தால் கட்டாயம் அமல்படுத்துவாங்க, அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதை மத்திய அரசு அமல்படுத்த வைக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு சம்மதிப்பார்னு நினைக்கிறேன். என்டிஏ ஆட்சி வந்தால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் சின்ன டவுட், ஃபேக் நியூஸ் நிறையா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா? அதில் கொஞ்சம் கிரே ஏரியா நிறையா இருக்குது. எது ஃபேக் நியூஸுங்கிறதுல சந்தேகம் வந்துடும். எனக்கு பிடிச்ச நியூஸ்லாம் ஒரிஜினல் நியூஸ், எனக்கு பிடிக்காத நியூஸ்லாம் ஃபேக் நியூஸ்னு ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது ஒரு பெரிய கிரே ஏரியா. அதை தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை வந்து கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய சஜஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியா கொடுத்துட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் சரியாக இருக்கோ அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கழுத்தை நெரிக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதற்கு முன்னாடி அதிபராக இருந்தபோது ஒரு நாட்டுடைய அதிபருடைய எக்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்டையே வந்து எக்ஸ் வந்து முடக்கிச்சு. நாட்டுடைய அதிபருடைய அக்கௌண்ட்டே முடக்குதுன்னா ஜஸ்ட் இமேஜின் யார் இங்கே சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துருது. அதனால் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து சில விஷயங்களை செய்ய முடியாது. ரெண்டுக்குமே விட்டு கொடுத்து தான் போய் பண்ணானோ. நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை விமர்சிக்கிறீர்கள் சொன்னால் அது தப்பான செய்தி அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சுன்னா அது நான் பிளாக் பண்ணுவேன், இந்த மாதிரி போயிட்டு அப்படி நிப்பாட்ட முடியாது. ஸோ கட்டாயமாக அதில் ஒரு கிரே ஏரியா இருக்குது. அதை நமக்கு தெரியும். என்னுடைய பாயிண்ட் எப்பயுமே தான், நீங்கள் வந்து அவர்கள் பொய் செய்தி சொல்கிறார்கள், இவர்கள் உண்மை செய்தி சொல்கிறாங்கிற விட உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். நீங்கள் விரும்புகிற செய்தியை சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த சொரிஞ்சு விடுற ஆசை இருக்கிற வரைக்கும் தப்பான செய்திகள் வரும். நான் உண்மையான செய்தியை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேக் நியூஸ் ஆட்டோமேட்டிக்காக காணாம போகும். சார் வணக்கம். பல வகைப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை வாக்காளர்கள் மோஸ்ட்லி எந்த பக்கம் சாயறாங்களோ அந்த கட்சி தான் வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவச திட்டங்கள் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்குமா, இல்லை ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்குமா? நடுநிலை வாக்காளர்கள் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் எங்கே எந்த பாடுபடுது? அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வந்து பின்னாடி. ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்ங்கிறது ஒரு மருந்து. அதுக்கு மேலே வந்து ஒரு கேப்சூல் தேவைப்படுது. அதுதான் மாதந்தோறும் பெண்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுப்போம், ஆண்களுக்கும் இலவசமாக பஸ் வசதி கொடுப்போம். அதெல்லாம் மேலே உள்ள கேப்சூல், அதெல்லாம் தேவைப்படுது, வேறு வழி இல்லை. சார் வணக்கம். இப்போது இந்த பார்லிமெண்ட்டில் இருக்க எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் எதுக்கெடுத்தாலுமே மோடி ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும்னு வந்தாலே அதை வெளியில் வந்து ப்ரெஸ் கிட்ட தப்பான விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இதனால் அவருக்கு பப்ளிக் கிட்ட வேணா நல்ல மீடியா கிட்ட கவரேஜ் கிடைக்குது, ஆனால் பப்ளிக் அவரை டெய்லி ஜோக்கராகவே பார்க்குறாங்க. ஸோ இது அவருக்கு ஏன் ரியலைஸ் ஆக மாட்டேங்குது? இல்லை இதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது அவர் பார்க்குறதுனால கவலைப்படுறதே இல்லை. அவர் வந்து உடம்பு பிடியில் ஒத்த காலில் நிற்கிறாரு. தவறான நெரேட்டிவ்கள் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகும். அதில் வந்து சரியில்லை. பாஜகவை வெல்வதற்கு, நரேந்திர மோடியை தோற்கடிப்பதற்கு எளிமையான வழிகள் இருக்கின்றன. அது வந்து இவர்கள்ட்ட வந்து அது வராது. ஏன்னா அவங்க வந்து வேறு மாதிரியான வழியிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அது அவங்களால முடியாது. அவர் திரும்பி வந்து திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட 13 லான்ச் இல்லை 18 லான்ச் வந்தாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். பாண்டே சார் உள்ளிட்டவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் எஸ்கே சங்கர். நான் 2 கேள்வி கேட்குறேன் சார். ஒன்று வந்து இடஒதுக்கீடை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இடஒதுக்கீடு ரொம்ப தேவையானது. யாருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஏழைக்கு அது போய் சேரணுமா, அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரனுக்கு போய் சேரணுமா அப்படிங்கிற கேள்வி தான். நான் பல முறை கேட்டிருக்கேன். அனிதா அவர்கள் நீட்டு தேர்வில் அவங்க வந்து வெற்றி பெற முடியாமல் போனாங்க. அது அப்படிங்கிறனால அவங்க வந்து சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்கிறது நம்ம வந்து ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த அனிதாவுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட்டு யாருக்கு கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல. அண்ணன் திருமாவளவன் நான் 100 முறை கேட்டேன், ஒரு தடவை பதில் சொல்லான்னு தெரியல. அது அனிதாவுடைய அதே சமூகத்தை சேர்ந்த, அனிதாவுடைய அதிக மதிப்பெண் பெற்ற இன்னொரு மாணவிக்கு தான் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். வேற எந்த சமூகமும் அதை கைப்பற்றிட்டு போல. அப்போ வந்து இடஒதுக்கீடு நிச்சயமாக தேவை. கடுமையாக உழைக்கக்கூடிய அதீத ஏழைகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேவை. இடஒதுக்கீடு கட்டாயம் இருந்தே தீரணும். இலவசங்கள் இல்லாத அரசு அமையுமா சார்? அதிமுக அதற்கு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. விலையில்லா மின்விசிறி, விலையில்லா மிக்சி, விலையில்லா அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. நன்றி சார். 7ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். வணக்கம். ஓப்பன் இன்விடேஷன் டு ஆல். தட்ஸ் a very good சாணக்கியத்தனம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி.
இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். காமராஜர் அன்னைக்கு அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டை டெவலப் பண்ணணும் அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஒய் டோன்ட் டு பிரிங் போத் த பார்ட்டிஸ் டுகெதர் அட்லீஸ்ட் ஃபார் டிஸ்கஷன். அந்த டிப்ளமசியே கிடையாது. டெல்லியிலே ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா தே ஃபைட் லைக் எனிதிங். டெல்லியில் போனானா எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்திலே அவங்க டபுள் ட்ராக் ட்ரெயின் வச்சிருக்காங்க. ஹவு டு வி டெவலப் அவர் ஓன்? இந்த திராவிட கழக எம்பிக்கோ எம்எல்ஏவில் எப்படி டெவலப் பண்ணுறது? உங்களுக்கு என்ன ஏடிஎம்கே டிஎம்கே ஒற்றுமையா இருக்கணுமா? இந்த செட் ஃபார் டெவலப்மென்ட் ஒற்றுமை வேண்டாம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்காங்க, புரியாதவங்க விட்டுருங்க. ஹலோ. அதுக்காக தான் பல கருப்பையா மாதிரி ஆளுங்க தேவை. எஸ் சார். ஆறுமுகம் தனபால் சமையல்காரன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்காகவே. ஒரே 2 கேள்வியில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நான் வெளிநாடு போகணும்னா என் பகுதி போலீஸ் ஸ்டேஷனில் என்ஓசி எந்த குற்றமும் இல்லைன்ற சர்டிஃபிகேட் கேட்கணும், தரணும், அட்மிட் பண்ணணும், ரைட்டு. அதே நான் மறைச்சி வெளிநாடு போயிட்டு வந்துட்டுனா ஏர்போர்ட்டில் பிடிச்சிடறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வரும் தேர்தலில் வேட்பாளராக நிற்கக்கூடிய கட்சிக்காரங்கோ என்ஓசி வாங்கி வந்து தேர்தல் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது என் கருத்து. அது ஜனநாயக நாட்டில் செயல்படுத்த முடியுமா முடியாதா? முடிஞ்சா கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த நோட்டா குரூப்லாம் கிடையாது. உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல நோட்டாக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் வந்து உருப்படியான விஷயமா நினைக்கல. நீங்கள் 16 வேட்பாளர்லாம் அத்தனை வேட்பாளர் எதுவும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ரிஜெக்ட் பண்ண மாதிரி நான் வந்து யாருமே சரியில்லை நோட்டாக்கு தான் ஓட்டு போடுறேன் குரூப், அந்த புரட்சிகரமாக படிச்சுட்டு போகிற குரூப் நாங்கள் கிடையாது. என்ஓசி வந்து தேவையே இல்லை. அவர்களை ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் உங்கள் விரலில் இருக்கிறது. அதை நீங்கள் உருப்படியாக செஞ்சாலே போதுமானது. அதை விட்டுட்டு அவர் என்ஓசி கொடுப்பாரா, இவர் அப்ரூவ் கொடுப்பாரா, நோட்டா போடலாமாங்கிறதுலாம் வந்து ஒரு ரிட்டாரிக்கு பயன்படுமே தவிர பிரயோஜனப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சார் வந்து அதனால தான் என் வயதை விட என் மேல் குற்றங்கள் அதிகம். என் வயதை விட என் மேல் குற்றங்கள் அதிகம். என் வழக்கறிஞரை விட வழக்குகள் அதிகம். என் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களை விட குற்றவாளிகள் அதிகம். சிறப்புனே. இதை குறைக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. சிறப்புனே சிறப்புனே. எஸ். வணக்கம். எஸ் சார் வணக்கம். எஸ் சார். வணக்கம் சார். 7ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு கொஷின் தான். நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நடக்குது. அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றத வந்து பல பேருக்கு என்னன்னே தெரியாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உருட்டிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் சேனலில் பண்ணுறது இல்லை, பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஒரு மாற்றுன்றதை நேரடியாக பார்த்தவனா சொல்கிறேன். இதை விரிவுபடுத்துறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க போகிறீங்க? சாணக்கியாவில் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி தப்பான செய்திகள் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா நீங்கள் தான் நிறைய நியூஸே கொடுக்குறீங்க. இல்லை நான் சொல்லலை. ஐ அக்ரி. நான் அதை தான் சொல்ல வரேன். உங்களை போன்றவர்கள் நிறையா படித்தவங்க வந்து நிறையா வந்தாங்கன்னு தெரியும். அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸே நமக்கு புரிய மாட்டுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் சொன்னது போல் அது வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது. எந்த டீமில் யார் விளாட்றா, எந்த டீமில் யாருக்கா விளாட்றானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான உள்கூத்து அரசியலாக ஓடிட்டு இருக்குது. அதனால் வந்து இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். தமிழ்நாடு பாலிடிக்ஸே தெரியல, இந்தியன் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறது இன்னும் கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்போ இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரேரான விஷயம், ட்ரையான விஷயம். மக்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ பெருசாக மண்டை உடச்சிக்கலாம் தெரியல. அவங்களுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் எப்போ முடியுங்கலாம் கிடையாது. யார் ஜெயிப்பா வரவங்கள திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா, விஜய் வருவார மாட்டான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ. அதுக்கு மேலே அவங்க ரொம்ப யோசிக்க தயாரா இல்லை. இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இட்ஸ் அவர் டியூட்டி டு எஜுகேட் அவர் ஆடியன்ஸ். எஸ் சார். வணக்கம் சார். சார் டிவிக்கு விஜயோடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ வரும் சார்? தனியாக நின்னாருன்னா குறைந்தபட்சம் 15% வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். கூட்டணி சேர்ந்தாருன்னா 15 சீட்டுக்கு மேலேயே வாங்குவார். ஓகே, நன்றி சார். நன்றி. ஆன் பண்ணி வச்சுருங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்கள்லையும் அரசு ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய வந்தாச்சு. இது ஏன் அரசாங்க ஸ்கூல்லையும் அரசு நிதி உதவி பெறும் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியமாக கொண்டு வரக்கூடாது? அதனால் மிடில் கிளாஸோடைய பீப்புள் அவங்களுடைய பணம் அவங்கக்கிட்டேயே இருக்கும். இப்போ எல்லா அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடங்கள்லேயே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் நிறைய இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. பிரச்சனை என்னன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தரம் இங்கிலீஷ் மீடியமில் இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது. இல்லை சார், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வே பண்ணி பார்த்துருக்கேன். நான் எல்லா ஸ்கூல்லையும் தமிழை தான் கட்டாயப்படுத்துகிறாங்களே விட இங்கிலீஷை கட்டாயமே படுத்துறது கிடையாது. நான்லாம் வந்து இங்கிலீஷே தமிழில் தான் படித்தேன். கரெக்டு தான் சார். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளோட பணம் பூரா
அந்த ஸ்கூலுக்கு தான் போகுது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் போகுது. தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய 50,000 கோடி ரூபாய் எங்கே போகுதுங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருக்குது தான் சார். எஸ் சார், இன்னொன்று சாரி எஸ் சார், இந்த ஒரே நிமிஷம் சார். சார், இந்த கட்டாய ஹெல்மெட் அகற்றப்படுமா? கட்டாய ஹெல்மெட் கொண்டு வரப்படணும், சரியாக அமல்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். நான் அது இன்னும் விரைவாக அமல்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த அண்ணன், என்னோட 2.5 வயசு மூத்தவன், பொங்கலில் பணிக்கு போயிட்டு ராத்திரி வீடு திரும்பாமல் போயிட்டான் இந்த ரோடு ஆக்சிடென்ட்னால. 29 வயசில் இறந்தான். இரட்டை பெண் குழந்தைகள். அந்த குடும்பம் எவ்வளோ பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். நாங்கள் வந்து அதை மீட்டு கொண்டு வர எவ்வளோ சிரமப்பட்டோம் தெரியும். உங்களுக்கு தலைமுடியில் வந்து அரிக்குது, கண்ணாடி போட்டால் சரியாக வரல, முகம் மறைக்குது, கிளாஸ் போட வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறையா நினச்சிட்டு இருப்பீங்க. தலைமுடியை விட உயிர் முக்கியம். நான் வந்து ஹெட் இன்ஜுரி வார்டை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே தினமலரில் மதுரையில் ஜிஹெச்சில் தான் என்னோடய கெரியரே ஸ்டார்ட் பண்ணேன். தலைமுடியில் வந்து தலையில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கண்ணால் பார்த்தவன் நான். ஹெல்மெட் கட்டாயப்படுத்தவில்லையே என்ற கவலையில் இருப்பவன். கட்டாயப்படுத்தணும், பில்லியன் ரைடருக்கும் சேர்த்து கட்டாயப்படுத்தணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் முரண்படலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து நிறைய தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் வந்து பட்ஜெட்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. பட் என்னுடைய தாக்கம் என்னன்னாக்கா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியும் இங்கே போதை நடைமாட்டத்தை பற்றியும் இன்னும் சரியாக கொண்டு போகல மக்கள்கிட்டங்கிறது என்னுடைய கருத்து. அது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கும் உடன்பாடு இருக்குது. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன், பலமுறை நான் என்னோட ஆதங்கமாக வெளிப்படுத்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து சரியான முறையில் இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்களா? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்பட எல்லாருமே வந்து சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். நான் வந்து பலமுறை ஆதங்கப்பட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கையில் எடுத்துருக்கிறாங்க. அட்லீஸ்ட் தேர்தல் சீசன்லேயே அது இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இல்லை, மக்களுடைய பாதுகாப்பை காப்பதற்காக. நல்லது சார். சார் ஒரே ஒரு இது, மத்திய அரசு மாநில அரசுன்னு தான் நம்ம இவ்வளோ நாளாக பேசியிருக்கோம். அதை ஒன்றிய அரசுன்னு மாற்றினாங்க. அதை ஒன்றிய அரசுன்னா இதில் என்ன அவங்க அதை சாதிக்கிறாங்க தெரியல. வரப்போகிற காலகட்டங்களில் நானும் மறுபடியும் மத்திய அரசு என்று வருமா? உங்களுடைய பதில். மத்திய அரசு எப்பயுமே மத்திய அரசாக தான் இருக்குது. அண்ணே வணக்கம். என் பேர் கோ விஸ்வநாதன், ஓலைச்சுவடி ஆய்வாளர். சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் வருமா இல்லது ஏமாற்றம் நடக்குமா? உங்கள் பார்வை. நீங்கள் எப்படி ஓட்டு போடுறீங்கிறத பொறுத்து. உங்கள் இந்தியா வானொலி ரொம்ப நல்லா இருந்தது, ஆடியோ. அண்ணா வணக்கம். நான் வாழ்த்துக்கள். வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ், நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னங்கண்ணா? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஷோ கிடையாது. ஷோட அட்வைஸே கேட்காதவங்க ஏன் அட்வைஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நான் வந்து அறிவுலையும் கிடையாது. அவரே பலமுறை சொல்லி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்காரு. எல்லாம் கூடுற கூட்டம்லாம் ஓட்டு, அது வந்து விஜய்க்கே சொல்லிட்டு இருக்காங்க, கூடுற கூட்டம்லாம் ஓட்டாது. இப்போ நம்ம கூடுற கூட்டத்தை பற்றினா நம்ம நினைக்கிறதா இல்லை. வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் வந்து ஜோ பைடனுக்கோ பில் கேட்ஸுக்கோ யாருக்கோ ஓட்டு போட்டல, நம்ம வந்து அவர் வந்துட்டார், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்க தான் வந்தாங்க. ஸோ உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க தான் வருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அதில் அட்வைஸே கிடையாது. சார் வணக்கம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அது அரபு நாடுகள் போன்று நம்மளுடைய நாட்டிலையும் எப்போ சார் சட்டம் கடுமையாக்கப்படும்? தண்டனை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 வயசில் பாதிக்கப்பட்டால் 80 வயசு ஆகுது. பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் வருடங்கள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றி அமைக்க ஏதாவது வழி இருக்கா? அரசமைப்பு சட்டம் வந்து அரசமைப்பு வந்து இந்த பாலியல் குற்றங்கள் இது பற்றிலாம் பேசுகிறதுல அதுக்கு வந்து முன்னாடி ஐபிசி சிஆர்பிசின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தண்டனை சட்டம் வந்து மாற்றி கொண்டு வந்துருக்கிறாங்க. அதில் வந்து நிர்பயா கேஸுக்கு பிறகு பாலியல் கொடுங்குற்றங்களுக்கு மரண தண்டனை வரைக்குமே விதிக்கப்படுது. மரண தண்டனைக்கு மேலே நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருவீங்க? அரபு நாடுகள் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை விட இந்தியாவில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பர்சன்டேஜ் வைஸாக நம்மகிட்ட ஜனத்தொகை அதிகம் அப்படிங்கிறனால நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் கம்மி, நம்பர்ஸ் அதிகம். அதை முற்றிலுமாக தடுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணோம். அரபு நாடுகளை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதில்லை, நம்மளை பார்த்து தான் உலக நாடுகள் கற்றுக்கணும் நான் நினைக்கிறேன். சட்டங்களை பொறுத்தளவு பிரச்சனை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. அது நீதியிலேருந்து, நடுவர்லேருந்து, வழக்கறிஞர்லேருந்து, 2 தரப்புலேருந்து, 15 நாளில் பெயில் கொடுக்கறதுலேருந்து, திடீர்னு கிளம்பக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள்லேருந்து, இது மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே கிளம்புறதுக்கு ஒரு பெரிய மனித உரிமை குரூப்லாம் இருக்குது. அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக வரமாட்டாங்க, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வந்துருவாங்க. இது மாதிரி நிறைய குரூப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா நம்முடைய அடிப்படை விஷயம் என்னவா இருக்குன்னா, 100 நிரபராதி வந்து 100 குற்றவாளி விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, மாற்றி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி
அதனால் இந்த ப்ராசஸ் சுலவாயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்துருக்கிறோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3500 தேவையில்லாத சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அநியாயமாக தேவையில்லாமல் வந்து நான்சென்ஸாக இருந்த நிறைய விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அது ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. பட் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து மாநில அரசுடைய கையில் இருக்குது. ஸோ மத்திய அரசு ரொம்ப லிமிட்டாக தான் இயங்க முடியும். மாநில அரசுகள் நாம் விரும்புகிற